மேக்கப் பொருள் வாங்கி கொடுக்கணும், சாப்பிட. இந்த செலவு நீ போய் உங்கள் வீட்டில் பண்ணியிருந்த 3 வருஷத்தில் 2 லட்சம் ரூபாய். அப்போ அப்போ அவங்க வீட்டில் எதுவும் வாங்கி தர மாட்டாங்களோ? எனிவே ஹாப்பி. நீ ஹாப்பியாக இருக்கியா? அவ்வளோதான், போ என்ஜாய். ஆனால் அந்த பொண்ணு விட்டுறக்கூடாது, மேரேஜ் பண்ணிப்போம், அவ்வளோதான். என் பொண்ணுங்க புரியல. பொண்ணுங்க லவ் பண்ணுறது ஆன்ட்டிங்க தான் லவ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறீங்களா? ஆமாம், அது இப்போ ஒரு ட்ரெண்டிங் ஆயிடுச்சு. நிறைய பசங்க ஆன்ட்டிக்கு தான் பார்க்குறது. அது ஒரு விதமான லவ், அவ்வளோதான். ஹஸ்பண்ட் பார்த்தா ஹலோ வணக்கம். அதானே கரெக்டாக அக்கா திருப்பூர் நாளே அப்படி தான். ஆமாம், எங்கள் ஊரில் ஒரு அண்ணா இங்கேருந்து திருப்பூருக்கு தான் போனாங்க. சம்பாதி காசு அவங்க வீட்டுக்கு கொடுக்க மாட்டாங்க. எங்கடா கேட்டால் 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் வரைக்கும் 2 வருஷம் பார்த்தாங்க, ஒரு 3 வருஷம் பார்த்தாங்க. அப்புறம் 4வது வருஷம் அந்த அக்காவை கல்யாணம் சம்பாரிச்ச காசுலாம் கேட்டால் அந்த பொண்ணுக்கு தான் செலவு பண்ணேன். இப்போ தான் ஞாபகம் வருது. என்னடா இது புதுசாக இருக்கு. எங்கள் ஊரில் அப்படி கிடையாதுங்களே. கிரண் போஸ் ஹாய் ஹாய். சாப்பிட்டாச்சா? அதான் காதல் அப்படிங்களா? ஓகே ஓகே. புதுசாக சொல்கிறீங்கப்பா. ஹாய் ஹரி அக்கா, மதிய வணக்கம் அக்கா. நீங்கள் மட்டும்தான் பார்த்துட்ருக்கீங்களா? அப்படிங்களா? ஓகே ஓகே. அதான் கள்ளக்காதல் அப்படிங்களா? ஓகே ஓகே. எனக்கு ஆன்டி டிஷர்ட் வாங்கி கொடுத்தாங்களா? அதெல்லாம் ஆன்ட்டின்னு சொல்கிறீங்களா? எல்லாம் மாறிடுச்சு, என்ன பண்ணுறது. ஆனால் அந்த ஆண்டிக்கிட்டே கடல் போடுறதுன்னு நீ நிம்மதி. பட் ஆனால் உங்கள் லவர் இது வாங்கி தரலதுன்னு உங்களுக்கு. ஏன் அமரன் ப்ரோ சொல்கிற மாதிரி இது உண்மையாகவே இருக்கும் போலியே. அப்படிங்களா? இது என்ன புதுசாக தெரியுது. ஆஃப் பண்ண தெரிஞ்சாலும் மியூசிக் பெருசாக வைக்க தெரியாதாமே. அப்படிலாம் புதுசாக கிளம்பி போடுங்க, சொல்லுங்கள் கேட்கலாம். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு அவர் லைவ். வாங்க பேசலாம். சண்டேயில் என்ன ஸ்பெஷல் சாப்பிட்டீங்கன்னு சொல்லுங்கள். கமெண்ட் கவனம். ஓகே ஓகே. டைம் அவுட் போடுவாங்க.